ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ஃபினிட்டி vlogs அண்ட் ஸ்டோரிஸ். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தோங்க. அது வந்துருச்சுன்னு கால் பண்ணாங்க. அதுக்காக தான் கீழே வந்திருக்கோம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன மேடம் வாங்கிட்டு வந்ததும் அதுமா பிரிச்சுட்டு இருக்கீங்களே, என்ன வாங்கிட்டு வந்ததுன்னே சொல்லவே இல்லை. என்னது? இதுதான் என்னது மிஷின், சூயிங் மிஷின், போர்ட்டபிள் சூயிங் மிஷின் நம்ம வாங்கியிருக்கோம். ஆர்டர் போட்டு 3 days ஆச்சு. இன்றைக்கி தான் டெலிவரி ஆகிருக்கு. அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். சரி சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கள் பார்ப்போம். என்ன கலரு? என்ன கலர்? எல்லாம் ஒரே இதுதானே, ஒயிட்டா? நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் மிஷினு. ஆமாம், ஒரு சம்பவம் பண்ணிருச்சு அது. ஆமாம் சொல்லணும்னா இது வந்து என்ன பிராண்டு? அக்கியாரா பிராண்டு மினி போர்ட்டபிள் சூயிங் மிஷின். இது தெரியுதா நல்லா? அக்கியாரா. ஆல்ரெடி நாங்கள் இதான் வாங்கியிருந்தோம். இது என்ன ஃப்ரீ டெமோன்னு போட்டிருக்கேன். இது இப்போலாம் அந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஃப்ரீ டெமோ கொடுப்பாங்கன்னு சொல்லி. இதே தான் நாங்கள் ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தோம். இதுதான், ஆனால் அதில் இன்னும் இது காம்போ ஆஃபர் மாதிரி. அந்த மிஷின் இதே தானே? ஆமாம் ஆமாம், இதே தான் வச்சுருந்தோம். அது என்ன ஆச்சுன்னா, நான் தான் தைக்கும் போது ஊசியை ஃபஸ்ட்டு உடச்சிட்டேன். அது மாதிரி ஸ்டக் ஆச்சு திடீர்னு. அதில் உடஞ்சிருச்சு. ஒரு மாதிரி திருவுனே அது டக்குன்னு ஊசி உடஞ்சிருச்சு. ஊசி மாற்றிட்டோம். அவங்களே இன்னொரு ஊசி கொடுத்துருந்தாங்க, அது மாற்றிட்டோம். அது மாற்றி தச்சுமே ஒரு 2-3 தையல் விழுந்துச்சு. என்ன நீனுமே தைச்ச தானே? நானும் தைச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. சரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். நான் தைச்சேன். நான் ஒரு சைடு மட்டும் தைச்சேன், தையல் விழுந்துச்சு. அப்புறம் தச்சுக்கிட்டே போகிறேன், தையல் விழுகவே இல்லை பாதி தூரத்துல இருந்து. என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், தையல் சுத்தமாக விழுகவே இல்லை. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச டைலர்ட்டெல்லாம் கொடுத்து பார்த்தோம். இது வந்து 1 டைம் யூஸ் தான், இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் யோசிக்கலாம், அப்புறம் ஏன் மறுபடியும் வாங்கியிருக்கீங்கன்ட்டு. எங்களுக்கு தேவைப்படுது. ஏதாவது நாங்கள் புதுசாக வாங்கினோன்னா ஃபிட்டு பிடிக்க, ஏதாவது அவசரத்துக்கு கிழிஞ்சிருச்சுன்னா அதை தைக்கிறதுக்குலாம் இது யூஸ் ஆகுது. நல்லாவே யூஸ் ஆகுது. நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டோன்னா நல்லா யூஸ் ஆகும். இது ஒரு ஒயிட் வித் பர்பிள் கலரில் தான் இது வருது. அப்புறம் இந்த தடவை பேக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட் டைம் இப்படி தான் பேக் பண்ணிருச்சா? இந்த அளவுக்கு பேக் பண்ணியிருக்கல. இந்த வாட்டி ரொம்ப பேக்கிங் நல்லா இருக்குது. லாஸ்ட் டைம் வாங்கினதில் வந்து அந்த ஒரு பாக்ஸுலாம் அதில் அட்டாச்சாக வரும். பாக்ஸு, இதில் ஒரு ஸ்டாண்டு வரும். ஆமாம், இப்போ அது சொல்லலையே. அது என்னன்னா, காம்போ ஆஃபர்னா என்ன இருந்துச்சுன்னா, இங்கே ஒரு ஸ்டாண்டு வரும். அதுக்கப்புறமா அதில் அந்த பிக்சர் இருக்கா? இல்லைல்ல, இதில் இருக்காது. அந்த இது இருக்கும்ல தைக்கிற. இப்போ நாங்கள் வந்து இதுவே யூஸ் பண்ணதே கிடையாது. மிஷினே யூஸ் பண்ணாத ஆளுங்க நாங்கள். ஆக்சுவலாக சொல்லணுன்னா எங்கள் 2 பேருக்கும் தைக்கவே தெரியாதுங்க. கையில் தைப்போம் சும்மா ஊசியை வச்சு. மிஷினில் எப்படி தைக்கிறதுலாம் தெரியாது. ஆக்சுவலாக நாங்களுமே வீடியோஸ் பார்த்து தான் எப்படி தைக்கணும்னு தைச்சி பழகி தான் தைச்சிக்கிட்டோம் நாங்களாக. பரவாயில்ல, சும்மா எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ஓரம் அடித்து அடிக்கிறது, ஃபிட்டு பிடிக்கிறதுலாம் பண்ணோம். நல்லா தான் யூஸாக தான் இருந்துச்சு. அது என்னத்துல இடையில திடீர்னு ஸ்டக் ஆகி ஒரு மாதிரி கட் பண்ணி வீணாயிடுச்சு. அதனால் இப்போ நெக்ஸ்ட் டைம் இப்போ மறுபடியும் வாங்கியிருக்கோம். இதையாவது பாதுகாப்பாக பத்திரமா வச்சு யூஸ் பண்ணணும் ஒழுங்காக. அதில் வந்து காம்போ ஆஃபர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த சிசரு, நூல்கண்டு, எல்லா கலரும் ஒரு 7-8 கலர் நூல், அப்புறம் ஊக்கு, பட்டன்ஸ், இந்த பாபின் இருக்குல்ல, இதுலயே நிறைய பாபின்ஸ் இருந்துச்சு. அதில் நூல் சுற்றி உள்ளதும் இருந்துச்சு, நூல் சுத்தாமலும் இருந்துச்சு. நூல்கண்டு ஒரு 6 இருந்துச்சா? 6 நூல்கண்டு இருந்துச்சு. ஒயிட்டு, பிளாக்கு, க்ரீனு, பிங்க் உள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க. பாபின் உள்ளக்கு ஒரு பாபின் இருக்கு. அதுலேயுமே ஒயிட் நூல் தான் இருக்கு. அப்புறம் ஊசி கோர்க்கிறதுக்கு ஒரு நீடில் மாதிரி இருக்கும், அது பிரிக்கிறதுக்கு ஒரு நீடில் இருக்கும். அது நிறையா கொஞ்சம் பட்டனு, ஹூக்கு, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறையா அந்த காம்போவில் இருந்துச்சு. நம்மகிட்ட அதெல்லாம் இருக்குன்றதால நாங்கள் வெறும் மிஷின் மட்டும் இப்போ ஆர்டர் போட்டு வாங்கினோம். அந்த மிஷினோட மோட்டார் கூட நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த தையல் மட்டும் விழுகலை. அந்த ஊசி நாங்கள் மாற்றினோம், அதில் எதுவும் எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்கள் தப்பு. என்ன ப்ராப்ளம்னா, ஊசி நான் தைக்கும் போது உடஞ்சிருச்சா, அதில் நுனியில் அந்த எட்ஜில் உள்ளது வந்து இல்லை. அது உள்ளக்க விழுந்து அதனால தான் எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சா இல்லை வேற எதுவும் ப்ராப்ளம்? ஆனால் அப்படி பார்த்தாலும் நாங்கள் இன்னொரு நீடில் போட்டுமே தச்சிச்சுல. ஆமாம், 2வது நீடில் மாற்றியுமே நான் ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு கை ஃபுல்லாக தைச்சேன், ஃபிட்டு பிடிச்சேன்.
அக்காவும் அதே மாதிரி தைச்சாங்க. என்னன்னா திருப்பியும் இந்த இது இருக்குல்ல, இந்த உள்ள பாபின் மாட்டுற இடத்துக்கிட்ட இந்த இடம் இருக்குல்ல, இது ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆச்சு இந்த இடத்துல. நான் இதில் இந்த அக்கேரா பிராண்டில் வந்து வீடியோஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ராப்ளம்னா இப்போ தையல் விழுக மாட்டேங்குது, ஊசிலாம் மோட்டார் நல்லா இருக்குது, ஊசிலாம் நல்லா தான் டக்குன்னு போயிட்டு வருது, இதுவாகுது. ஆனால் வந்து இங்கே தையல் இந்த நூல் பாபின்ல இருக்க நூல் வந்து இந்த வழியாக எடுத்துட்டு வெளியே வரல. இது இங்கே இருக்க நூல் வந்து உள்ளே போய் எடுத்து வெளியே வரணும்ல. எப்படி நாங்கள் காட்டுறோம், ஒரு தடவை ஸ்டிச் பண்ணியே காட்டுறோம். இப்போ உங்களுக்கு வாயால் சொல்கிறனால புரியலைன்னு நினைக்கிறேன், புரியலான்னு தெரியல. இதான் இங்கே இதில் பார்த்தா தெரியும், அந்த ஒரு நூல் உள்ளே போகுதுல, இங்கே இந்த இடத்துல இருந்து உள்ளக்க வருதா, உள்ளக்க வந்து அது இதோட ஒரு மாதிரி ஜாயிண்ட் ஆகி ஒரு முடிச்சு மாதிரி விழணும், அப்பதான் அது தைக்கும் ஒரு மாதிரி. ஆனால் அது விழுகாம இருந்துச்சு. அதுக்கு என்னமோ போட்டிருந்தாங்க, இங்க ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை எடுத்து கையே போயிடுச்சு. நடத்துக்கு உள்ள கையை இங்க இப்படி அமுக்கிட்டு இந்த பாபினை எடுத்துட்டு இங்க கையை வச்சு பிரஸ் பண்ணிக்கிட்டு இங்க இருக்க மோட்டரை திருப்பணும்னு சொன்னாங்க. இந்த இதை வீல நாங்களும் ஹேண்டில் பாரை திருப்பி பார்த்தோம், முடியல. ரொம்ப நாங்களும் கஷ்டப்பட்டோம். ஆனால் அது அந்த அதில் போட்டிருந்துச்சு என்னன்னா, ஊசி வந்து டைமிங் தப்பா உள்ள போயிட்டு வரும், அதனால எடுத்துட்டு வராம. ஆனால் அப்படிதான் ஆச்சு, டைமிங் தப்பா தான் சரி பண்ண முடியல. வெளியே கடைங்கள்ல கேட்டாலும் இது 1 யூஸ் தான் சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து தெரியலையா, இல்ல தெரியும் தான் நினைக்கிறேன். அவங்க பெரிய மிஷின்ஸ் தான் பார்ப்பாங்க, இந்த மிஷின்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்றாங்களான்னு தெரியல. ஆனால் நல்ல பிராண்டு தான் இந்த பிராண்டு, எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பிராண்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் பண்ண மிஸ்டேக்னால தான் அந்த ஊசி. இதே மாதிரி வேறு பிராண்டில் உள்ள போர்ட்டபிள் மிஷின்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப சவுண்டு கேட்குது, தையலுமே அவ்வளோவா அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த அளவுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால தான் நாங்கள் மறுபடியும் இதே பிராண்டை ஆர்டர் போட்டுட்டோம். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆமாம், இதுக்கு வந்து கீழே பேட்டரியும் போட்டு யூஸ் பண்ணலாம். இங்கே பேட்டரி போடுறதுக்கு இங்கே இடம் கொடுத்துருக்காங்க, இது பேட்டரி போட்டு யூஸ் பண்ணலாம். ஆமாம், 4 பேட்டரி போடுற மாதிரி இருக்குது, யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 இது பெடலும் இதுவும் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் நம்ம கொடுத்துருக்காங்க, சார்ஜர் இல்லை அடாப்டர். இதை அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே தான் ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம ப்ளக் பண்ணிட்டோன்னா அது அப்படியே போட்டு ஆன் ஆகிடும், அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பெடல் நம்ம தப்போன்ல காலுக்கு அது அந்த மாடலில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பட்டன்ஸுமே அங்கே இருக்குது. அதாவது பட்டன் ஆன் பண்ணோன்னா பட்டன்லேயே அப்படியே தச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து லைட், இது போட்டால் லைட் ஆன் ஆகும். அதில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபோனில் தெரியுதான்னு தெரியல. இப்போ தெரியுதா, ஃபஸ்ட்டு உள்ளது லைட்டு, செகண்ட் வந்து ஆன் ஆஃப் பட்டனு. இந்த இருங்க, அதை அமுக்கி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். லாங் ப்ரெஸ் பண்ணால் தச்சுக்கிட்டே இருக்கும், தெரியுதா? பண்ணிவிட்டு கையை எடுத்துடலாம். அதை அமுக்கிட்டோன்னா தச்சுக்கிட்டே இருக்கும். கீழே உள்ளது வந்து இது ஸ்பீடு கரெக்ட் பண்ணுறது. இப்போ இது வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக அடிக்குதா, இது வந்து நல்லா ட்ரெயின் ஆனவங்க தான் அந்த மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக அடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எங்களால் அந்த அளவுக்கு அடிக்க முடியல, நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு தான் அடிப்போம். அப்போ தான் எங்களுக்கு இப்போ நான் அந்த ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடில் இருக்குது, நான் அடித்து காட்டுறேன். இவ்வளோ ஸ்பீடில் அடிக்குது. இப்போ நீங்கள் இதை காட்டு, இந்த இடத்துல ஸ்பீடு நான் இப்போ ஒரு ஸ்பீட் கம்மி பண்ணியிருக்கேன், 2 பாயிண்ட் தான் இது பண்ண முடியும். ஒரு தடவை கிளிக் பண்ணியிருக்கேன்னா அப்போ கொஞ்சம் ஸ்பீட் குறைஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா. நாங்கள் நார்மலாக இதில் வச்சு தான் தப்போம். ஆமாம், அது ரொம்ப ஸ்பீடாக போகும் அந்த மாதிரி. நம்ம இப்போ தானே ஃபஸ்ட் டைம் யூஸில், பிகினர்ஸில், அதனால நாங்கள் வந்து ஸ்லோவாக வச்சு தான் இப்போதைக்கு பழகிருக்கோம். இன்னும் ஃபாஸ்ட்டுக்கு போகலை, மூவ் ஆகலை. ஆமாம், இதுக்கு ஆக்சுவலாக என்ன செய்யணும்னா, நூல் கட்டு இங்கே கோர்த்துருக்காங்களா, இந்த பாபின்ல இங்கே கோர்த்து இங்கே இருக்குது. இல்லைனா நம்ம இங்கே இந்த நீடிலில் கூட மாட்டிக்கலாம். நூல் கண்டா இருக்கும்ல, நூல் அந்த இது இருக்கும்ல, அதை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹோல்குள்ளே தான் அந்த நூலை விடணும். விட்டு இந்த பால் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த ரிங் மாதிரி எங்களுக்கு பிரச்சனை ஆச்சுங்க. எங்களுக்கு தெரியாதுல்ல, நாங்கள் டைலரிங் கிளாஸே இது வரைக்கும் போனதே கிடையாது. அதனால என்ன ஆச்சுன்னா, இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு போல இருக்கு. ஆமாம், அது மாற்றிட்டேன் தெரியாமல். நாங்கள் கைப்பட்டு ஒரு தடவை மிஷா வந்து தட்டி விட்டுட்டான், இந்த மிஷினே கீழே விழுந்துருச்சு. அப்போ பழைய மிஷினு, அதனால இந்த இது மாறி இருக்கும் போல இருக்கு. எங்களுக்கு தெரியல, செம்ம டைட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் தையல் மேலே விழுகிற தையல் எல்லாம் நல்லா விழுந்துச்சு, பின்னாடி பார்த்தா நூல் அது ஃபுல்லாக கொச்ச கொச்ச ஆயிடுச்சு. என்னன்னே தெரியாம ரொம்ப நேரம் இது பண்ணி அதுவும் யூடியூப்ல பார்த்து தான் நாங்க சரி பண்ணோம். இந்த இருக்குல்ல, இதுக்கு இடையில ஒரு கேப் தெரியுதா,
இதுக்குள்ளே அந்த நூல் போகணும். ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் இந்த இதிலேருந்து கனெக்ட் ஆகி ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் தான் விடணும். அடுத்து இந்த கேப்குள்ளே விடணும். விட்டு அதுக்கடுத்து இங்கே ஒரு ஹோல் இருக்குது தெரியுதா, அந்த ஹோல்குள்ளே விட்டு இங்கே ஒன்று வருமே, இது இருக்கா, இங்கே ஒரு நாப் மாதிரி தெரியுதா, அதுக்குள்ளே விடணும். இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு அடுத்து இதில் விடணும். இதில் இதுக்கு பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோல் இருக்கும் அது. அப்புறம் இங்கே அந்த ஊசியை கொஞ்சம் மேலே அதில் விட்டு அதுக்கப்புறம் நீடில் ஒரு ஹோல் இருக்கும்ல அதில் விடணும். லெஃப்ட் சைடில் தான் இந்த சைடு தான் கோர்க்கணுமே அந்த ஊசியில், இந்த பக்கமாக இழுத்து கோர்த்துடக்கூடாது. ஆமாம், இந்த லெஃப்ட் சைடு நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடாது, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இருக்கும். அந்த ஹோல் சைடு தான் கோர்த்து வெளி பக்கத்துல இருந்து உள் பக்கம் போகணும். நூல் கோர்த்து இந்த கீழே ஒரு இது இருக்கு இல்லையா, இது என்னது ஏன் லூஸாக இருக்குது இப்படியா இருக்கும்? டைட்டாக இருக்கும், என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த மிஷின்லலாம் அது டைட்டாக இருக்கும், இதில் லூஸாக இருக்குது. என்ன ப்ராப்ளம் தெரியல, எதுவும் ப்ராப்ளமா தெரியல, பார்ப்போம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அது வழியாக அந்த நூலை விட்டு பேக் சைடில் விட்டுறணும். இந்த அப்படி பேக் சைடில் நான் விட்டுட்டேன், அந்த மாதிரி விட்டுறணும். விட்டுட்டு இங்கே காட்டு. இப்போ நம்ம துணியை வைக்கிறோம்னா இங்கே இது மேலே இருக்கா பாருங்கள், கேப் தெரியுது பாருங்கள், கேப் தெரியுதா, இதுக்கு பாருங்கள் என் கை உள்ள போகுது, கேப் இருக்குது. இப்போ நம்ம தைக்கும் போது மேலே இங்கே ஒரு இந்த ஹேண்டில் இருக்கா, இதுக்கு மேலே இருக்குது. இதை இப்படி இறக்கி விட்டோம்னா அது கீழே போயிடும். கீழே போகையில் இதுவும் கீழே போய் செட்டில் ஆகிடும். இப்போ நம்ம துணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதுவும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இருக்க நூலை எடுத்துருக்கோம், இது இப்படியே ஆமாம், அதில் ஒரு எட்ஜை எடுத்து இங்கே ஒரு பாயிண்டர் கொடுத்துருக்காங்களா, ஒரு கேப் மாதிரி தெரியுதுல, இது வழியாக வச்சு இந்த நூலை வெளியே விட்டணும். விட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இருங்க உங்களுக்கு வெப்பா நாங்கள் அடிச்சு காட்டுறோம்.